जो हमारे स्टूडेंट्स हैं वो सड़क पे हैं, तो सारे के सारे ऑपोजिशन एमपीज को लगा कि हमें भी सड़क पे होना चाहिए, तो चाहते थे कि सारे के सारे ऑपोजिशन एमपीज इंडिया गेट जाएं, उन्होंने मना कर दिया, रोक दिया। फिर हमने कहा कि फिर जाना चाहते हैं यहाँ पे उन्होंने ये बस लगा दी है और यहाँ पे ये बस लगा दी है और ड्राइवर मतलब निकल के आपके साथ है। यहाँ पे इन्होंने ये बस लगा दी है और यहाँ पे ये बस लगा दी है, हम आगे नहीं जा पा रहे हैं। बट मेन मैसेज है स्टूडेंट्स को ईमान जाना चाहते थे। सिंबॉलिकली गांधी जी की असैसिनेशन स्पॉट है, इसलिए वो शायद अब खोल रहे हैं। सड़क पे டெல்லியில் உள்ள காந்தியடிகள் சமாதி நோக்கி சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். மாணவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி தலைமையில் அங்கு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் எம்பிக்கள் டெல்லியில் உள்ள காந்தியடிகள் சமாதி நோக்கி சென்ற நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்று ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்திய மாணவர்கள் தனித்து விடப்படவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடைபெறுகிறது. காந்தியடிகள் சமாதி நோக்கி சென்ற ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சியினர் மற்றும் எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் மாணவர்களுக்கு துணை நிற்போம் என்று அவர் பேசியிருக்கிறார். இந்திய மாணவர்கள் தனித்து விடப்படவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி தலைமையில் சென்ற எதிர்க்கட்சியினர் மற்றும் எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடைபெறுகிறது. ஏற்கனவே டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்களின் போராட்டம் காரணமாக டெல்லியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, டெல்லியில் உள்ள காந்தியடிகள் சமாதி நோக்கி சென்ற ராகுல் காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சியினர் மற்றும் எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன? ராகுல் காந்தியின் இல்லத்திலே இன்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் இறுதியிலே அங்கு பேருந்துகளை வரவைத்து அந்த பேருந்துகளிலே ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அங்கிருந்து புறப்பட முற்பட்டனர். நாங்கள் 30 ஜனவரி சாலையில் உள்ள காந்தி ஸ்மிருதிக்கு செல்கிறோம், அங்கே நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடத்த இருக்கிறோம் என தெரிவித்தனர். 30 ஜனவரி சாலை என்பது புதுடெல்லியின் மையப்பகுதியிலே உள்ளது. மகாத்மா காந்தி தனது வாழ்வின் கடைசி 144 நாட்கள் அங்குதான் தங்கியிருந்தார். 1948 வருடம் ஜனவரி 30 அன்று அவர் அந்த இடத்தில்தான் கொலை செய்யப்பட்டார். ஆகவேதான் அந்த இடம் காந்தி ஸ்மிருதி என்று அவருடைய நினைவாக அங்கு நினைவாலயமாக அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று நான் மாணவர்கள் பலர் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நான் அங்க செல்ல இருக்கிறேன், என்னுடன் எதிர்க்கட்சி எம்பிக்களும் செல்ல இருக்கிறார்கள் என ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறையினர் அவரை தடுத்து விட்டார்கள். ஏனென்றால் உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவல் படி
ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்தியா கேட் பகுதிக்கு சென்று அங்கே தர்ணா போராட்டத்திலே அமர்ந்து விடுவார்கள். எப்படி பிரதமர் இல்லத்துக்கு எதிர்பாராத விதமாக திடீரென சென்று பிரதமர் இல்ல நுழைவாயிலை முற்றுகையிட்டு அங்கே தர்ணா போராட்டம் நடத்தினார்களோ அதே போல நடத்த வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்து அந்த அடிப்படையில் இப்போது தடுப்புகளை அமைத்து ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அந்த பகுதியிலிருந்து செல்ல முடியாமல் பேருந்துகளை காவல்துறையினர் தடுத்திருக்கின்றனர். இதற்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆகவே மாணவர்கள் போராட்டம் ஜந்தர் மந்தர் பகுதியிலே இளைஞர்கள் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலே தற்போது ராகுல் காந்தி மீண்டும் தர்ணா போராட்டம் நடத்துவார் என்பதால் மீண்டும் பரபரப்பு தொற்றியிருக்கிறது. ஆனந்தி, நடுவழியிலேயே ராகுலின் பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த இடத்திலேயே அவர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஜந்தர் மந்தர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா ராகுல் காந்தி? ஜந்தர் மந்தர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டபோது அப்படி வாய்ப்பு இல்லை எனவும், எந்த இடத்தில் எங்களை தடுத்து நிறுத்துகிறார்களோ அங்கேயே தர்ணா போராட்டம் நடத்துவோம் எனவும், எங்களை இங்கிருந்து செல்ல அனுமதித்தால் நாங்கள் காந்தி ஸ்மிருதிக்கு சென்று அங்கே தர்ணா போராட்டம் நடத்துவோம் அல்லது இந்தியா கேட் பகுதியிலே மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடத்துவோம் என தெரிவித்தார்கள். ஆகவே தற்போதைக்கு காவல்துறையினர் வேறு இடங்களுக்கு சென்று இவர்கள் அதனால் சட்டம் ஒழுங்கு நிலை மேலும் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சத்திலே இவர்களை இங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இளைஞர்கள் போராட்டம் நடைபெற்று வரும் ஜந்தர் மந்தர் பகுதியிலும் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது. ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றியுள்ள சாலைகளிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு மிகவும் கடுமையாக அந்த பகுதியிலே பாதுகாப்பு படையினர் பராமரித்து வருகிறார்கள். ஆகவேதான் தற்போது ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சியினர் எந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள், அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ என்கிற அச்சத்தில் தற்போது காவல்துறையினர் அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். பாதுகாப்பு படைகளும் அந்த பகுதியிலே கூட்டம் அதிகம் சேரக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி கணபதி.